இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது காலையில் எழுந்தவுடன் இவற்றை சொன்னால் நீங்க கேட்ட அனைத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ பகுதி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனா உங்களுக்கு இருக்கும். அதாவது ஆழ்மனதோட அற்புத சக்தியா உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆழ்மனதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டும், உங்க ஆசைப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட சஜஷன் இந்த புக்கை வாங்கி படிங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு இந்த புத்தகம் மிகவும் உதவியாகவே இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை நம்ம அடையிறதுக்கு நமக்கு சிறந்த நேரங்களா 2 நேரம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி, அடுத்தது காலையில எழுந்த உடனே. தூங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற நேரம் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அடையிறதுக்கு ஒரு சரியான நேரம். காரணம் இந்த நேரத்துல நம்மளுடைய மனம் வந்து ஆழ்நிலை ஸ்டேஜுக்கு ரொம்ப விரைவா போகும். அதாவது நம்ம தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நேரம். நீங்க ஒரு 10 மணிக்கு தூங்குவீங்கன்னா 9:50க்கு உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிக்கும். சுத்தி நடக்கிற அத்தனையுமே தெரியும், ஆனா உங்களால எழுந்து பேச முடியாது. இதுதான் நீங்க ஆல்பா ஸ்டேஜில் இருக்கிறது, அதாவது ஆழ்நிலை ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த நேரத்துல உங்க மனதில் ஏதாவது ஒரு விஷயம் பதிந்தால் அது ரொம்ப விரைவா நடக்கும். அதே போல காலையில எழுந்த உடனே நீங்க தூக்கும் போது, அதாவது தூக்கத்துல இரவு தூங்கும் போது எந்த விஷயங்களை நினைத்துட்டு நீங்க தூங்குறீங்களோ காலையில எழுந்த உடனேயே அதுதான் உங்களோட மனதுல அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல திரும்பியும் அதே விஷயங்கள் நீங்க நினைக்கும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க காலையில எழுந்திருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே அந்த ஒரு பாட்டை நீங்க ஹம் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே போல அந்த நாள் காலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்தா அந்த நாள் முழுவதுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. துக்கமா நடந்தா அந்த நாள் முழுவதுமே துக்கமா தான் உங்களுக்கு தோன்றுமே. அதுதான் காலையிலோட சிறப்பு. அதனால இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க காலையில செயல்படுனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவரோட மனம் வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைத்தாலுமே அவரோட மனம் வந்து இதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன்டா, உன்னால முடியாதுன்னு நினைத்தா அவரால் ஆகவே முடியாது. முதல்ல நீங்க உங்களுடைய ஆழ்மனதை நம்ப வைக்கும் போது மட்டும்தான் நீங்க விரும்பினது கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆழ்மனம் அதற்கு நீ தகுதியானவன் அப்படின்னு நம்பும் போது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். இப்ப நமக்கு செல்வம் அப்படின்னு சொல்றது ஒரு தனி மனிதன் தன்னோட ஆழ்மனதை நம்ப வைக்கிறதால வேற எதுவுமே கிடையாது. அதுக்குன்ட்டு நான் வெறுமனே வாயில நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அவனால ஒரு கோடீஸ்வரனாவோ இல்ல ஒரு லட்சாதிபதியாவோ ஆகவே முடியாது. ஆனா அவன் அதற்கு பதிலாக செல்வ செழிப்போடையும் வாழ்றத பற்றிய எண்ணங்கள் தன்னோட ஆழ் மனதில் அவன் பதிய வைக்கணும். இப்போ அவன் கோடீஸ்வரனா இருந்தானா அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில அவன் வாழுவான், எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் அவனுக்கு இருக்கும். இப்போ கோடீஸ்வரனா எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுவான், எந்த மாதிரி சாப்பிடுவான், எந்த மாதிரி தூங்குவான், எந்த மாதிரி ஆஃபீஸ் போவான், என்ன மாதிரி கார் யூஸ் பண்ணுவான், எந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணுவான், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவான், இது எல்லாமே அவன் நினைக்க ஆரம்பித்தானா அவனோட மனம் வந்து அதற்கு தகுந்தால் போல இணங்க ஆரம்பிக்கும். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் யாராவது ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவங்கள உங்களால் விரும்பினாலும் அவங்க உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விரும்பின விஷயமே அவங்களுக்கு தெரியலாமல் இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற பதிலாக அவங்களுடைய நீங்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு அந்த ஒன்னா இருக்கிற வாழ்க்கை உண்மை அப்படிங்கிற மாதிரி அதை தெளிவுபடுத்தி அதை நீங்க கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். அப்பொழுது உங்கள் ஆழ்மனம் அவங்கள உங்ககிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இதை நீங்க கற்பனை பண்ண வேண்டிய நேரம் எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு நீங்க தூங்குறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணிட்டே தூங்குங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மனிதனால் இட் கேன் பி எனிதிங், எதுவாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் நீங்க கற்பனை பண்ணுனீங்கன்னா அது உங்களுடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில எழுந்த உடனேயே நீங்க அந்த நாள் எந்த விதம் உங்களுக்கு தேவையோ அதோட ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதை எப்படி சொல்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு தேவை பணமாக இருந்தால் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என் ஆழ் மனதில் அளவற்ற செல்வங்களோடையும் சொத்துக்களோடையும் நான் ஐக்கியமாக உள்ளேன். செல்வந்தராக மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் நான் திகழ்கிறேன். என்னுடைய அனைத்து விஷயங்களுமே ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்நாளை நான் கழிக்கின்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியான செல்வந்தராக இருக்கிறேன். பணம் அபரிவிதமாக அளவற்ற முறையில் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்துக்காக. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் உங்களுக்கு வேணும்னா நான் மிகவும் மகிழ்ச்சியாக அவங்களோட பேர் போட்டு அவங்களுடன் என்னுடைய காலத்தை கழிக்கிறேன். அவர்களை நான் திருமணம் செய்து மிகவும் சந்தோஷமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக செல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன் தேவைன்னா காலையில் இதை சொல்லுங்க.
உங்களுக்கு இது ரெண்டுமே வேண்டாம், நீங்கள் நல்லா படிப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா படித்து முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகும்னா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், என்னிடம் வரக்கூடிய அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தி அவர்கள் சந்தோஷத்தின் மூலமாக நான் என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கிறேன், இறைவனுக்கு நன்றி. இது போல உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேறினா நீங்க என்ன செய்வீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டதாவே நினைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாகவே நீங்க நினைத்தது மிக விரைவாகவே நடக்கும். எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.